ரைஸ்க்கு பதில் சிறுதானியம் வச்சு சாப்பிடலாம். இப்போ ரைஸில் என்னெல்லாம் பண்ணுறீங்க அத்தனையும் சிறுதானியத்தில் பண்ணலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்களா, இல்லை லைம் ரைஸ், இல்லை புளி சாதம், எல்லாமே இதில் பண்ணலாம். இதை தவிர இட்லி, தோசை பேட்டர் இது வீட்டிலேயே பண்ணலாம். சிறுதானியத்தை ஊற வச்சு முதல்ல ஆரம்பிக்கிறச்சே நீங்கள் 4 வெள்ளை அரிசி 1 உளுந்து போடுவீங்க. முதல்ல 2 சிறுதானியம் 2 வெள்ளை அரிசி 1 உளுந்து. இது பழக பழக 3 சிறுதானியம் 1 வெள்ளை அரிசி 1 உளுந்து. அது இன்னும் பெட்டராக ஆயிடுச்சுன்னா 4 சிறுதானியம் போட்டு 1 உளுந்து போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா சிறுதானியம் இப்போ நார்மலாக நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா, இல்லை 4 தோசை சாப்பிட்றீங்கன்னா, இது 2 சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். ஏன்னா இதில் இருக்கிற புரத சத்து ஜாஸ்தி, நார் சத்து ஜாஸ்தி. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் ஆகும், சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் குறைய கூட ஹெல்ப் ஆகும். பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சக்கரை வியாதி இருக்கோ அவங்க சிறுதானியத்தை கஞ்சி மாதிரி போட்டு குடிக்கக்கூடாது. இவங்க தோசை, இட்லி, உப்புமா அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்கணுமே, இல்லை பொங்கல் அது கூட சிறுதானியத்திலே பண்ணலாம். என்னெல்லாம் நம்ம அரிசியில் டிஃபன் பண்ணுறோமோ அத்தனையும் சிறுதானியத்தில் பண்ணலாம். சேவை கூட பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் அவல் கூட கிடைக்கிது. கம்பு அவல், கேழ்வரகு அவல், இதெல்லாம் நீங்கள் கலரில் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அந்த அவலை நீங்கள் ஊற வச்சு கடிச்சிங்கன்னா அந்த நார் சத்து உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் அது நிஜம் அப்படியே முழு தானியத்தில் பண்ண அவல்.